வணக்கம் மாணவர்களே. நாம் இப்பொழுது அந்த மார்க் டெஸ்ட் போன வீடியோவில் 30 கேள்விக்கான பதில்களை பார்த்துருக்கோம். இப்போ 31வது கேள்வியிலிருந்து பார்ப்போம். கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை மாற்று விடைகளில் இருந்து தேர்ந்தெடுக்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதோடைய ஆன்சரில் இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உருவாக்கப்படாத இதில் இருக்கக்கூடாது அந்த லெட்டர். ஏதாவது ஒரு லெட்டர் இருக்காது. சென்டர் CENTRE CENTR இருக்குது, இ இருக்குது. அப்போ இது கிடையாது, ஆன்சர் கிடையாது. அடுத்தது CON CERN இருக்குது. அப்போ இது கிடையாது. இது 2 உருவாக்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது. அடுத்தது ரீசன் பாருங்கள், எஸ்ஸுங்கிற வார்த்தை இங்கே இல்லை. இங்கே எஸ் இருக்குது, இதில் எஸ் இல்லை. அப்போ உருவாக்கப்படாத அப்படிங்கும்போது 31ல் 3 ஆன்சர். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகளில் இருந்து தேர்ந்தெடு. உருவாக்கப்பட்ட, அப்போ உருவாக்கப்பட்ட வார்த்தையை பாருங்கள். அடுத்தது பெர்மியபிலிட்டி, PRIME பாருங்கள், PRIME இது உருவாக்கப்பட்டிருக்கு, அப்படி தானே? இது இருக்குது இங்கே. அப்போ உருவாக்கப்பட்டன்னா இதுதான் ஆன்சர். எதுக்கு அடுத்தது பார்ப்போம். MOBILE MO இல்லை, அப்போ இது இல்லை, ஓ இல்லை, அப்போ இது தப்பு. அடுத்தது PERMANENT என்னே இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. பட்டர் BUTTER BU இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ உருவாக்கப்பட்டங்கும்போது அதுக்கு உள்ள கட்டாயம் இருக்கணும் அந்த வார்த்தை. அடுத்தது ஆங்கில எழுத்துக்களில் இடமிருந்து 11வது அமைந்த எழுத்திற்கு. அப்போ ஆங்கில அந்த எழுத்து முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ABC அந்த டி இருக்குல்ல, அதை எடுக்கணும். எடுத்து ABCD இப்படி எடுத்து அதில் என்ன கேட்டிருக்கு பாருங்கள். எழுத்துக்களில் இடம் இருந்து 11வது அமைந்த எழுத்திற்கு. இடம் இருந்து 11வது எழுத்து, இதுதான் இடம் இருந்து. அந்த பக்கம் இருந்து வரும்போது வளம், இங்கேருந்து அங்கே போகும்போது இடம். அப்போ 11வது எழுத்து என்னது? கே. 11வது எழுத்து கே அமைந்த எழுத்திற்கு வலதுபுறமாக 9வது அமையும் எழுத்து. வலதுபுறம்னா அந்த பக்கம் தான் போனோம். இது இடதுபுறம் வரும். இப்படி வரும்போது இடதுபுறம். சரியா? அப்போ 9வது எழுத்து பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 டி வரும். சரியா? டி தான் ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், 33. சரியா? அடுத்தது 34. 70 60 47 3 பவர் 69 54 விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை சொல்லித்தரேன். இதை நீங்கள் கரெக்டாக எழுதியே வச்சுக்கோங்க. இது என்ன நம்பர் இங்கே வந்தாலும் இப்படி தான் இந்த மெத்தட் படி செய்யணும். 69 54. சும்மா இந்த குறுக்கால படிக்காதீங்க. 4 வந்தால் 4 வரும், 6 வந்தால் 6ல் முடியும், அப்படின்னு இல்லை. இது நீங்கள் ஹையர் கிளாஸ் போக போக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 69 54. முதல்ல பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. 69 54. சரியா? அப்போது அதை வகுக்கணும். எதால் வகுக்கணும்னா, இதில் 4 டிஜிட், 4ஆல் தான் என்ன நம்பர் கொடுத்தாலும் விரிவாக்கத்தில் அதை வகுக்கணும். இதை வகுத்தா 1 நாள் 4. சரியா? 1 நாள் 4. 6ல் 4 போச்சுன்னா 2, அடுத்த நம்பரை இறக்கணும். அப்போ 29. 29ல் எத்தனை நேரம் வரும்? 7 நாள் 28. அதுக்கப்புறம் 7 நாள் 28. 9ல் 8 போச்சுன்னா 1, அடுத்த நம்பரை இறக்குங்க. 5. அப்போ 15ல் எத்தனை நேரம் வரும்? 4 12 3, 4 12 நன்னாங்க 16 வந்துடும். அப்போ 4 12. அப்போ 12 போட்டோன்னா 5ல் 2 போனால் 3, திரும்ப 4 இறக்குங்க. 34. 34ல் எத்தனை? 8 நாங்க 32, அப்படி தானே?
32. மீதி 4 2 போனால் 2. இப்போது இதுக்கு ஒரு சர்டன் ரூல் இருக்குது. இது மீதி வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். மீதி 0 வந்துச்சுன்னா ரொம்ப தள்ளி போயிட்டேன். மீதி வந்து 0 வந்ததுன்னா பவரில் என்ன போடணும் அப்படின்ட்டு பவரில் 4 போடணும். மீதி 1ன்னா பவரில் 1 போடணும். மீதி 2னா பவரில் 2 போடணும். மீதி 3னா பவரில் 3 போடணும். இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இங்கே நம்மளுக்கு வந்து மீதி என்னது 2, அப்போ பவரில் 2 போடணும். சரியா? இப்போது இங்கே வந்து என்ன கேட்டிருக்கு, அதுக்கு வாங்க. விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்க எண். இதில் 1ஆம் இலக்கம் என்னது? 70 47 3ல் 1ஆம் இலக்கம் 3. அப்போது அந்த 3க்கு இங்கே வந்து பவர் பார்க்கணும். இங்கே தான் பவர் பார்க்கணும். 2 மீதின்னா என்னது போடணும்? 2 தான் பவரில் பார்க்கணும். அப்போது 3 × 3 எவ்வளவு? 9. 3 × 3 9. சரியா? இதுதான் ஆன்சர். 9 வந்து எங்கே? 1. இது புரியுதா? இதை வந்து கொஞ்சம் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி வந்து 0. இங்கே மீதி 0ன்னா பவரில் 4 போடணும். இங்கே 3 1ஆம் இலக்கம் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 பவர் 4 போடணும் இங்கே 0 வந்துச்சுன்னா. மீதி 1ன்னா பவரில் 1, 2ன்னா 2, 3ன்னா 3 போடணும். சரியா? இதுதான் ரூல். இப்படி வகுத்துட்டு நம்ம பேசாமல் செஞ்சிடலாம். என்ன நம்பர் வந்தாலும் இந்த ரூல் வந்து ஆப்ட் ஆகும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் போகலாம். பின்வரும் 5 வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் அமையும் சரியான வரிசை எது? மெக்கானிக், மீடியா, மண்டே, மெஷின். இதில் எல்லாமே எம்மில் வந்திருக்கு. அப்போ 2வது எழுத்தை பார்ப்போம். அகராதியில் அப்படி தான் பார்ப்போம். இங்கே ஈ இருக்குது, இங்கேயும் ஈ 2வது எழுத்து, இங்கே ஓ, இங்கே ஏ. அப்போ ஏபிசிடியில் பார்த்தா ஏ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது 2வது இது போயிட்டு. அடுத்தது பாருங்கள், இங்கே ஈ வருது, 2வது எழுத்து ஈ, இங்கேயும் ஈ, இங்கே ஓ, ஈக்கு அப்புறம் தான் ஓ. அப்போ வந்து இந்த 2ஐயும் பார்ப்போம். இந்த 2ல் யார் முதல்ல வருவான்னு பார்க்கணும். 3வது எழுத்தை பாருங்கள். 3வது எழுத்தில் இங்கே சி வருது, இங்கே டி. சிக்கு அப்புறம் தானே டி. அப்போது இது 2வது வரணும், இது 3வது வரணும், ஆட்டோமேட்டிக்காக இது 4வது போயிடும். சரியா? அப்போது ஆன்சர் வந்து என்னது? 4 1 2 3. சரியா? இதுதான் வரும் ஆன்சர். தெரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் போகலாம். ஏபிசிடிஇ மற்றும் எஃப் ஆகிய 6 சிறுவர்கள் ஒரு அருங்கோண வடிவ முனைகளில் மையத்தை நோக்கியுள்ளவாறு அமைந்துள்ளனர். மையத்தை நோக்கி உள்ளனர் அப்படின்னா அருங்கோணம். முதல்ல அருங்கோணம் சொல்ல உடனே எப்படி போடணும் நம்ம பாருங்கள். சரியா? அருங்கோணம் 6 பக்கம் இருக்கா? 2 3, இங்கேயும் 1 2 3 6 இருக்குது. இப்போ வந்து உள்ளனர். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு அதை பாருங்கள். அவங்க மையத்தை நோக்கி எல்லோரும் இப்படி இருக்கணும். அவங்க வந்து இந்த மையத்தை நோக்கி இருக்க மாதிரி இப்படி அமைக்கணும் எல்லாரையும். சாரி, மையத்தை நோக்கி இருக்கணும்னா இப்படி. சரியா? இப்படி இருக்காங்க. இதில் இ என்பவர் ஏ மற்றும் சிக்கு இடையில் அமர்ந்துள்ளார். ஈயை வந்து நடுவில் போட்டோம் அப்படின்னா இங்கே ஏ போடணும், இங்கே சி போடணும். சரியா? அது அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சி என்பவர் ஈக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். சி என்பவர் ஈக்கு வலதுபுறம். இப்போ இப்படி மையத்தை நோக்கி இருக்கங்கும்போது இப்படி வச்சு பாருங்கள், இதுதான் வலது வரும். அப்போ இது கரெக்டாக இருக்குமா? இ என்பவர் சிக்கு சி என்பவர் ஈக்கு வலதுபுறம். இதுதான் வலதுபுறம் ஈக்கு. அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்தது 3வது பாயிண்ட்டு, பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. அப்போ நான் பியை இங்கே வச்சோம்னா இது வந்து பி வந்து இங்கே இருக்குது இப்படி. பி எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. எஃப் வந்து இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வலதுபுறம் அந்த பக்கம். அப்போ அமரவில்லைங்கும்போது எஃப் வந்து இங்கே வரும். எஃப்வோடைய இடது பக்கம் பி. சரி, இவர் உள்ளே நோக்கி இருக்கார், அப்படி பாருங்கள். எஃப்வோடைய இடது பக்கம் பின்னு வந்துடும். சரியா? அடுத்தது பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. அடுத்தது ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம். அப்போது இது வலதுபுறம் சொல்லும்போது
இது ஏ இங்கே வந்துட்டு அப்போ டி வந்து இங்கே வரும். சரியா? அது கையை அழகாக இப்படி வச்சு வச்சு கொண்டு போயிடணும். சரியா? அடுத்தது இப்போ கேள்விக்கு போவோம். 36 இது புரியுதா? இது திரும்ப வீடியோ இது பண்ணி பாருங்கம்மா. அடுத்தது 36 டிக்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? இங்கே இது டி. டிக்கு எதிரே யார் இருப்பாங்க? சி. இது கேள்வி எண் 36. 36க்கு வந்து 4 சி. அடுத்தது ஏக்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? ஏக்கு எதிரே யார் இருக்கார்? பி. சரியா? 1 ஆன்சர். அடுத்தது அடுத்த கேள்வி இ மற்றும் பிக்கு இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? இ மற்றும் பிக்கு இடையில் அமர்ந்துள்ளவர். இ இந்த இருக்காங்க, பி இடையில் யார் இருக்கா? சி. அப்போது சி அமர்ந்துள்ளார். சரியா? அடுத்தது எஃப்க்கு வலதுபுறமாக இரண்டாவது அமர்ந்துள்ளவர் யார்? எஃப்க்கு வலதுபுறமாக எஃப் வந்து இந்த இருக்காங்க. எஃப் வந்து உள்ளே நோக்கி இருக்கும்போது வலதுபுறம் இது வரும். இரண்டாவது யார் வருவா? 1 2 ஏ அமர்ந்துள்ளார். சரியா? எஃப்க்கு வலதுபுறமாக இரண்டாவது உள்ளவர் ஏ. இது புரியுதா? அடுத்தது டிக்கு அருகில் அமர்ந்துள்ளவர்கள். டி வந்து எங்கே இருக்காங்க? இங்கே. யாரெல்லாம் இருக்கா? ஒரு பக்கம் எஃப்பும் ஒரு பக்கம் ஏயும் இருக்காங்க. ஒரு பக்கம் எஃப்பும் ஒரு பக்கம் ஏயும். அப்போ இது ஏ மற்றும் எஃப். சரியா? அடுத்த இதுக்கு போவோமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் என்பது கணிதம் பயில்வோரையும், முக்கோணம் என்பது அறிவியல் பயில்வோரையும், சதுரம் என்பது புவியியல் பயில்வோரையும் குறிக்கிறது. இது உடனே இந்த இடத்துல எழுதுங்க. வட்டம் வந்து என்னது? கணிதம் பயில்வோர். அடுத்தது முக்கோணம் என்பது அறிவியல். இந்த முக்கோணம் வந்து அறிவியல். சரியா? அடுத்தது சதுரம் என்பது புவியியல். இந்த சதுரம் என்பது புவியியல். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். நல்ல கவனிங்க. புவியியல் பாடத்தை பயிலாத, அப்போ சதுரமே இருக்கக்கூடாது, இல்லாமல் ஆனால் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை பயிலும். எதை படிக்கணும்? கணிதம் அறிவியல்னால் வட்டமும் இருக்கணும், முக்கோணமும் இருக்கணும். யார்கிட்டெல்லாம் இருக்குது? பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண். ரெண்டு வரையும் பயிலணும். அப்படி தானே? அப்போது இதில் வந்து வட்டமும் வேணும், நம்மளுக்கு முக்கோணமும் இருக்கணும். இது வந்து வட்டம் மட்டும்தான் இருக்குது 3. இது வட்டமும் முக்கோணமும் இருக்குது. அப்போ 6 ஆன்சர். சரியா? கணிதம், அறிவியல் மற்றும் புவியியல் பாடங்கள் இது வந்து 3 பேர் இருக்கணும். முக்கோணம், சதுரம், வட்டம் 3ஐயும் உள்ளடக்கிறது. அந்த வெட்டு கணம் சொல்லுவோம்ல, அதில் பார்க்கணும். பார்த்தா 7. சரியா? 3 7ல் பாருங்கள். நல்லா முக்கோணத்துலேயும் அமைஞ்சிருக்கு, சதுரத்துலேயும் அமைஞ்சிருக்கு, அடுத்தது வட்டத்துலேயும் அமைஞ்சிருக்கு. சரியா? தெரியுதா? வட்டம், சதுரம், அடுத்தது முக்கோணம் 3ஐயுமே அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்த கேள்வி 43 கணித பாடத்தை மட்டும் பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண். கணிதம் வந்து இந்த இருக்குது, அவுட்டரில் இந்த போயிருக்கு. யார்? 3 மட்டும்தான் வெளியில் இருக்குது, மீதி எல்லாம் உள்ளே போயிட்டு. அப்போது 3 தான் கணித பாடத்தை பயிலும் மாணவர்கள் வந்து 43க்கு 1 ஆன்சர். சரியா? அடுத்தது புவியியல் பாடத்தை பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண். புவியியல் பாடம் பார்ப்போமா? புவியியல் பாடம்னா இவ்வளோ பேரும் சதுரத்துக்கு உள்ள எல்லாரும் புவியியல் பாடத்தை படிக்கிறாங்க. அப்படி தானேம்மா? அப்போது இதில் யாரெல்லாம் வரா? 2 வந்து புவியியல் பாடம் மட்டும், 5 புவியியல் பாடத்துக்குள்ளே வருது, புவியியல் அறிவியல் வருது. இது 7 வந்து 3ஐயும் படிக்கிறவங்க வருது. அப்போ 3ஐயும் கூட்டணும். புவியியல் பாடம் மட்டும் சொல்லும்போது 2 + 5 + 7 3ஐயும் கூட்டினா 7 7 14 ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு அறிவியல் பாடத்தை பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண். அறிவியல் பாடத்தை பயிலும் மாணவர்கள் இங்கே பாருங்கள். அறிவியல் பாடம் சொல்லும்போது இதாக இருக்குது. இந்த முக்கோணத்துக்குள்ளே உள்ள எல்லாரையும் குறிச்சிரும். அப்படி தானே? யாரெல்லாம் வருவான்னு பாருங்கள். இந்த முக்கோணத்துக்கு உள்ளே பாருங்கள். 5 7 12 12 4 16 16 6 22 பேர். இத்தனை பேர் முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அறிவியல் பாடத்தை படிக்கிறவங்க. சரியா? அப்போது 22 ஆன்சர்.
22 ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு, இஃப் மல்டிப்ளிகேஷன் என்பது பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் கூட்டல் என்பது இதில் எப்படி ஒரு கணக்கு வரதான் செய்யும். இதுலேயே 4 பேட்டர்னாக உங்களுக்கு 4 இதில் கணக்கு வரும். அதனால் போர்ட் மாஸ் பிரின்சிபலை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் மைனஸ் வந்து வகுத்தல் எனில் இதுக்கு இதன் மதிப்பு யாது? அப்போது இதை போட தான் செய்யணும், வழி இல்லை. 175 கழித்தல் 25 வகுத்தல் 5 கூட்டல் 2 பெருக்கல் 3 கூட்டல் 10 மதிப்பு யாது? அப்போது மைனஸ் எதா போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கழித்தல் என்பது வகுத்தல். அப்போ 175 வகுத்தல் 25 வகுத்தல் என்பது கூட்டல் 5. அடுத்தது கூட்டலை எதா மாற்றிருக்குன்னு பாருங்கள். பெருக்கல் 2 பெருக்கல் என்பது கழித்தல் 3 கூட்டல் 10 கூட்டல் என்பது பெருக்கல் 10. சரியா? அப்போது முதல்ல வகுத்தல் பண்ணணும். 175/25 100 4 100 வரும். அப்போ 3 7 அப்படி தானே? 7 நேரம் 7 × 25 175. அப்போ 7 கூட்டல் 5 பெருக்கல் 2 கழித்தல் 3 பெருக்கல் 10. அப்போ அடுத்தது யாரை செய்யணும்? கூட்டலை செய்யணும். அடுத்து முதல்ல வகுத்தல், அடுத்தது பெருக்கலை செய்யணும். பெருக்கலை செய்யும்போது 7 கூட்டல் 10 கழித்தல் 30 இப்படி வருமா? அடுத்தது ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்கள். முதல்ல கூட்டணும், அடுத்தது தான் கழிக்கணும். அப்படி தானே? 7 கூட்டல் 10 எவ்வளவு? 17 கழித்தல் 30. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 30ல் 17 போச்சுன்னா பெரிய எண் 30. அப்போ 10ல் 7 போச்சுன்னா 3, 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய எண்ணுக்கு மைனஸ் குறினால -13 ஆன்சர். சரியா? 1 ஆன்சர். இதை திரும்பவும் நல்லா பாருங்கள். சரியா? திரும்ப நீங்களும் வீடியோவை நிறுத்தி செஞ்சு பார்த்துருங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட், கீழ்கண்ட சமன்பாட்டில் எந்த இரு குறிகளை மாற்றி அமைத்தால் சமன்பாடு சரியானதாக அமையும்? 47. சரி, எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் மற்றும் பெருக்கல் அப்படி தானே கொடுத்துருக்கு. கூட்டல் மற்றும் பெருக்கலை மாற்றணும். அப்படின்னா எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 5 வகுத்தல் 6 கூட்டலுக்கு பதிலாக பெருக்கலுக்கு பதிலாக கூட்டல் போடணும். இந்த பெருக்கலுக்கு பதிலாக கூட்டல் போடுங்க. கூட்டல் 3 கழித்தல் 12 கூட்டலுக்கு பதிலாக என்ன போடணுங்கிற? பெருக்கல் 2 = 17 வருதான்னு பார்க்கணும். 5 வகுத்தல் 6 இதுலேயே கஷ்டம், வராது அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். சரியா? அதனால் இது வர்றதுக்கு சான்சஸே இல்லை. அடுத்தது செஞ்சு பாருங்கள். வகுத்தலையும் பெருக்கலையும் மாற்றி பாருங்கள். 5 பெருக்கல் வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போடணும். அடுத்தது பெருக்கலுக்கு பதிலாக இந்த வகுத்தல் போடணும். 6 வகுத்தல் 3 இது வேணால் ட்ரை பண்ணலாம். 3 கழித்தல் 12 கூட்டல் 2 = 17. 6/3 2. அப்போ 5 1 3 3 2 3 6 வருமா? கழித்தல் 12 கூட்டல் 2 = 17. இது 2 10. அடுத்தது பெருக்கணும். 10 கழித்தல் 12 கூட்டல் 2 = 17. கூட்டுங்க. அடுத்தது 10 2 12. 12 = 12 கழித்தல் 12 இதே 0 ஆகிட்டு. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ 3வது போட்டு பாருங்கள். 3வது போட்டால் 5 கூட்டலையும் வகுத்தலையும் மாற்றணும். சரியா? கூட்டலையும் வகுத்தலையும். அப்போ 5 கூட்டல் 6 பெருக்கல் 3 கழித்தல் 12 கூட்டலை வகுத்தலை மாற்றணும். வகுத்தல் 2 = 17. சரியா? இப்போ இதை செய்வோமா? இப்போ முதல்ல வகுத்தலை செய்யுங்க. 5 கூட்டல் 6 பெருக்கல் 3 கழித்தல் 6 12ல் 2 வகுத்தன்னா 6 2 12 = 17. 5 கூட்டல் 6 3
6 மூணா 18, 18 கழித்தல் 6 = 17. அப்போ இதை கூட்டுங்க, கூட்டலில் செய்யணும். 18 20 23 கழித்தல் 6 = 17. 23ல் 6 போனால் 17 = 17. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போது 3வது அமையுது கரெக்டாக. சரியா? அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி போவோம். இதே மாதிரி தான் இது வரும். பின்வரும் வினாக்களில் தவறான குறிகளை கொண்ட சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாற்று விடைகளில் ஏதேனும் ஒரு சரியான வரிசையிலான குறிகளை பயன்படுத்துவதன் மூலம் சரியான சமன்பாடுகளை அமைக்க முடியும் எனில் சரியான வரிசை எது? இது மாற்றி இதில் மாற்றி போட்டோம்ல, இங்கே இப்படி நேராக இப்படி போடணும். இந்த இடத்துல இந்த வகுத்தலுக்கு பதிலாக முதல்ல ஆன்சரில் இருந்தால் கொடுக்கணும். இந்த 36 இப்போ பாருங்கள், 36 வகுத்தல் 9 = 27 வகுத்தல் 12. இப்போது ஆன்சரை எடுத்துக்கோங்க. கழித்தல் வகுத்தல் ஈக்குவல்ட்டு இந்த 3 குறிக்கு பதில் அந்த 3 குறியும் போட்டு பார்க்கணும். 36 கழித்தல் 9 வகுத்தல் 27 = 12 இப்படி இருக்குது. அப்போ இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். 36 கழித்தல் 9/27 1/3ன்னு வரும். சரியா? இதில் இருந்தே இது வராது ஆன்சர்ன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது இதை போட்டு பார்ப்போமா? பெருக்கல் ஈக்குவல்ட்டு பெருக்கல், பெருக்கல் ஈக்குவல்ட்டு பெருக்கல். அப்போது 36 பெருக்கல் 9 = 27 பெருக்கல் 12. இது பெருக்குனா இது 2 ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படின்ட்டு பார்க்கணும். ஒன்று பெருக்கி பாருங்கள், இல்லை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடி கொடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். சரியா? இல்லை ஓரம்போது வகுத்தலுக்கு போயிடும் பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்கிறேன். அடி கொடுக்கலாம். இங்கே ஓரம்போது 9, இங்கே 3 9 27. சரியா? 3 வருது. இங்கே 12ல் பார்த்தா 1 12 12. இங்கே எத்தனை வரும்? 3 12 36. அப்போ இங்கேயும் 3 × 1 வருது, இங்கேயும் 3 × 1 வருது. 3 = 3. அப்போ ஆன்சர் வருதா? இப்போ இதை எப்படி செய்யணும்னு தெரியுதா? எப்படி சப்ஸ்டியூட் பண்ண? இங்கே நேராக சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அங்கே மாதிரி மாற்றக்கூடாது, நேராக சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அடுத்த கணக்கு 28 கூட்டல் 49 பெருக்கல் 7 = 196. இப்போ இதுக்கு எப்படி செய்ய? இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டல் ஈக்குவல்ட்டு கழித்தல் இப்படி தான் போடணும். இந்த கூட்டல் இங்கே பெருக்கல் ஈக்குவல்ட்டு இதை இப்படி மாற்றி பார்க்கணும். இங்கே 49க்கு மாற்றி பாருங்கள். 28 கூட்டல் 49 ஈக்குவல்ட்டு, பெருக்கலுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டு போடணும். அடுத்தது 2வது குறி ஈக்குவல்ட்டு, 3வது தான் என்னது ஈக்குவல்ட்டு 7. ஈக்குவல்ட்டுக்கு பதில் என்ன போட்டிருக்கு? -196. சரியா? இதை போட்டு பார்க்கணும். இதை பார்க்கும்போது இது 2யும் கூட்டி பாருங்கள். 9 10 17க்கு 7 மிச்சம் 1 6 7. அடுத்தது இதில் என்னத்தை கழிச்சா? இதை கழிச்சா 196ல் 7 போனால் 190 189. அடுத்தன இதில் கழித்தல், இது ஈக்குவல் ஆகலை. அப்போது இந்த ஆன்சர் தப்பு நம்மளுக்கு. அப்படிதானே? அடுத்தது இதுக்கு ஆன்சர் இது வருது. இப்போ நான் போடுறேன். 28 கூட்டல் 49 பெருக்கல் 7 = 196. அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 4வது ஆன்சர் எடுத்திருக்கேன். பெருக்கல் வகுத்தல், இந்த பாருங்கள், பெருக்கல் வகுத்தல் ஈக்குவல்ட்டு இந்த 3 சைன் போட்டால் கரெக்டாக வருமானு பார்ப்போம். 28 பெருக்கல் 49 வகுத்தல், பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல் போட்டுறணும். இந்த 3 சைனையும் அடுத்தடுத்து போடுங்க. வகுத்தல் 7, அடுத்தது ஈக்குவல்ட்டு தான், ஈக்குவல்ட்டு 196. இங்கே 49/7 வகுத்தான 1 7 7 7 49. 28 × 7 = 196. 28 × 7மே 196 தான் பெருக்கணும். அப்போ 196 = 196. இப்போ 4வது ஆன்சர். சரியா?
அடுத்தது 50. சர்வேஷ் ஒரு பெண்ணை காண்பித்து, இதில் ஃபேமிலி அந்த ட்ரீ போடணும். சரியா? பெண்ணை காண்பித்து இவரின் பேத்தி சர்வேஷை வந்து இங்கே போட்டுக்கிறேன். சர்வேஷை இங்கே வச்சுக்கிறேன். சர்வேஷுங்கிறது பையன்ட்டுன்னு. இவரின் பேத்தி பேத்திங்கும்போது இங்கே வந்து அம்மா அப்பா, இங்கே வந்து அம்மா ஆர் அப்பா வரணும். இங்கே மேலே வந்து தாத்தா பாட்டி, கீழே தான் பேத்தி வரும். இவரின் பேத்தி, பேத்திங்கும்போது கீழே, பேத்திங்கிறது பொண்ணுனால ரவுண்டு போடணும். பேத்தி, இவரின் பேத்தி என்னுடைய சகோதரரின். அப்போ இவரின் பேத்தின்னா யாரை பார்த்து கட்டியிருப்பாங்க? இங்கே ஒரு பெண்ணை பார்த்து காட்டியிருக்காங்கண்ணே, அப்படி தானே வரும். இவரின் பேத்தி சர்வேஸ் வந்து காட்டுறாரு. இவரின் பேத்தி, இங்கே அம்மாவோ அப்பாவோ இருக்காங்க. அடுத்தது இங்கே பேத்தி வந்துட்டா. சரியா? இவரின் பேத்தி என்னுடைய சகோதரரின், இவருடைய சகோதரர். அப்போ இது அப்படி தானே, சகோதரருங்கும்போது இது சதுரம். ஆண்னா சதுரம் போடணும், பெண்ணா என்ன போடணும்? வட்டம் போடணும். ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருக்கேன். சரியா? என்னுடைய சகோதரரின் ஒரே மகள், அவருக்கு ஒரே மகள் அப்படின்னா அப்பெண் சர்வேஷிற்கு எவ்வகையில் உறவு? இந்த சர்வேஷிற்கு இந்த பெண் வந்து எவ்வகையில் உறவு அப்படின்னு இருக்காங்க. சரியா? பெண் சர்வேஷிற்கு எவ்வகையில் உறவு? அப்போ யாரா வரணும் சொல்லுங்க? பேத்தி இல்லை, சாரி, அந்த பெண் தான் கொடுத்துருக்கு. அப்போ பெண்ணை இந்த பெண் வந்து சர்வேஷிற்கு எவ்வகையில் உறவு? இது வந்து சகோதரர், இது சர்வேஷு, இது பெண். அப்போ இவங்களுக்கு மேலே இருக்கும்போது இவங்களுடைய தாயாக இருப்பாங்க. அப்படி தானே? இவங்களுடைய தாயாக இருப்பாங்க. இவங்க வந்து பேத்திங்கிறவங்க சர்வேஷிற்கு மகளாயிருவாங்க. சரியா? அப்போ தாய் தான் எனது ஆன்சர், தாய். அடுத்தது 51. ஏ என்பவர் பியின் சகோதரர். ஏ என்பவர் பியின் சகோதரர். சரியா? ஏ வந்து பிக்கு சகோதரர், பியின் சகோதரர். சி என்பவர் டியின் தந்தை. அப்போது சியும் டியும் எங்கே போகணும்? சி வந்து மேலே போயிடணும். சி என்பவர் டியின் தந்தை. தந்தைன்னு சொல்லும்போது இவர் சதுரம், சி என்பவர் டியின் தந்தை. சரி. இ என்பவர் பியின் தாய். இங்கே வந்து இ என்பவர், இந்த பிக்கு வந்து இ என்பவர் தாய் ரவுண்டுக்கு போடணும். சரியா? ரவுண்டு போடணும். இங்கே டி வந்து என்னன்னு போடலாம். டியின் தந்தை சீன் போட்டிருக்கு. இவர் தந்தை ஆண் தெரியும், இவர் யாருன்னு தெரியாது. இனிமே பார்ப்போம். ஏ மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள். அப்போ இவர் சகோதரர்னு சொல்லிட்டதுனால ஏயும் இவரும் சகோதரர்கள். சரியா? டியும் சகோதரர்கள். பி வந்து இன்னும் சொல்லலை. இ மற்றும் சிக்கு இடையேயான உறவு. பிக்கு இவங்க 3 பேரும் இப்படி வர்றாங்க. ஏக்கு இவங்க 2 பேரும் சகோதரர். அப்படி தானே? சகோதரன் சகோதரியாக இருக்காங்க. அது பி வந்து என்னன்னு சொல்லலை. ஏ வந்து சகோதரன், அதேமாதிரி டியும் ஏயும் இவங்க 2 பேரும் சகோதரன். அதனால இவங்க 3 பேரும் ஒரு வீட்டு பிள்ளைகளாக இருக்காங்க. ஒரு வீட்டு பிள்ளைகளாக இங்கே வந்து பிக்கு இவங்க அம்மானா ஏக்கும் இவங்க அம்மா தான். டிக்கு வந்து இவங்க வந்து அப்பான்னு கொடுத்துருக்கு. சரியா? அப்போ இவங்க 2 பேரும் என்னதான் இருப்பாங்க? கணவன் மனைவியாக இருப்பாங்க. மனைவி. சரியா? இதை வந்து திரும்ப பாருங்கள். ஏ என்பவர் பியின் சகோதரர், ஏ என்பவர் பியோடைய சகோதரனா சதுரம் போடணும். சி என்பவர் டியின் தந்தை, டியோடைய தந்தை சி, அப்போ அது சதுரம். இ என்பவர் பியின் தாய் என்பவர் இந்த பிக்கு தாய். சரியா? பிக்கு தாய். ஏ மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள். ஏயும் டியும் சகோதரர்கள் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் சிக்கு இடையான உறவு. இவங்க 2 கணவன் மனைவியாக இருந்தால் இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது 52.
ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து கிழக்கு திசையில், இந்த கணக்கு சொல்லியிருக்கேன். எடுத்த உடனே என்ன போட்டுறணும், அந்த திசை வந்து போடணும். திசை போடும்போது இது என்ன போட சொல்லியிருக்கேன், மேகி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு கிழக்கு, இது வடக்கு தெற்கு, மேகி. சரியா? அதுக்கப்புறம் ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம். கிழக்கு திசைன்னு சொல்லும்போது இந்த பக்கம், அப்படி தானே? இந்த பக்கம் வந்து எவ்வளவு போகிறாரு, 10 கிலோமீட்டர். இங்கேருந்து இங்கே 10 போயிட்டார். சென்று பி என்ற இடத்தை அடைகிறார். இவர் அடைகிற இடம் வந்து என்ன, இது வந்து பி. அடுத்தது பின்னர் வடக்கு திசையில் திரும்பி, வடக்கு திசைன்னு இங்கே மேலே தானே வடக்கு இருக்குது, அப்போ மேலே போகணும். வடக்கு திசையில் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று, இங்கே 3 கிலோமீட்டர் போகிறார். கிலோமீட்டரில் கரெக்டாக போடுங்க, என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோ அதை எழுதிடணும். சி என்ற இடத்தை, இது வந்து சி இடத்தை அடைகிறார். பின்னர் மேற்கு திசையில் 14 கிலோமீட்டர், இங்கே நல்ல கவனிங்க, மேற்கு திசையில் 14 கிலோமீட்டர். மேற்கு திசைன்னு இந்த பக்கம் வரணும். அப்போ நேராக வந்தாருன்னா இங்கேருந்து இங்கே 10 தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே 10, மிச்சம் 4 கிலோமீட்டர் எங்கே போகணும், மேற்கு இங்கே வந்துடணும். இதுதான் 4 கிலோமீட்டர். சரியா? தூரம் சென்று டி என்ற இடத்தை, இப்போ வந்து இதில் இவர் அடையிற இடத்துக்கு பேர் டி. சரி, இங்கே ஏ முதல்ல சொல்லிட்டோம். ஏ இடத்தை அடைகிறார். ஏ மற்றும் டிக்கு இடையான தொலைவு, இந்த ஏக்கும் டிக்கு இடையான தொலைவு இப்படி கிராஸில் வந்தது அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை தான் அப்ளை பண்ணணும். சரியா? பித்தாகரஸ் தேற்றம் வந்து இந்த கர்ணத்தோடைய இதை கண்டுபிடிக்கும் போது இந்த அடிப்பக்கமும் இந்த உயரத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்படி தான் ஸ்கொயர் பண்ணி ரூட் கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே இந்த அளவு என்னது முதல்ல பாருங்கள். இது பேஸ் தெரியும் நம்மளுக்கு 4, இந்த அளவு 3னால இதையும் என்னென்னு எடுக்கணும் 3. அப்போ இதை எப்படி கர்ணம் எப்படி ஏடி கண்டுபிடிக்கணும்னா இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்கள், 3 ஸ்கொயர். சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் இது 2க்கும். அப்போது 4 ஸ்கொயர் எவ்வளவு 16, 3 ஸ்கொயர் எவ்வளவு 9, 3 9, நன்னாங்க 16 ஈக்குவல் டு 16 9 எவ்வளவு 25 ஸ்கொயர் ரூட்டு. 25 ஸ்கொயர் ரூட்னால் எந்த 2 நம்பரை ஒன்றா பெருக்கிறோமோ அந்த எண்ணை தான் என்ன பண்ணணும், 1 வெளியில் எடுத்து எழுதணும். 5 × 5ன்னு எழுதலாமா? அப்போ 2 5ல் 1 எடுத்து எழுதுனா அதுதான் எனது ஆன்சர். சரி, இந்த ஏடி உடைய தொலைவு எவ்வளோ வரும், 5 கிலோமீட்டர். சரியா? 2 ஆன்சர். அடுத்த கணக்கிலிருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கொஞ்சம் வீடியோவை நிறுத்தி நீங்களே செஞ்சு பார்த்து பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்டில் வந்து கடகடன்னு செய்ய முடியும். சரியா? கொஞ்சம் வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.